சபை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு சவாலும் எங்களுக்கு கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களுக்கு சவால் இருக்கவில்லை. அவர்கள் தொடர்பாக நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரியும். நாடே இன்று மொத்தமாக நாம் தவறு இழைத்து விட்டோம் என்று சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நெருப்பு கொள்ளியை எடுத்து தலையில் சொரிந்து விட்டோம், காயமாற்றுவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் அவைகள் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஜனநாயகத்துக்கு முரணான பேச்சுக்களை ஜனாதிபதியும் அவர்களுடைய ஆட்களும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஜனாதிபதி அரசியலமைப்புக்கு அது முரணானது, நாட்டினுடைய சட்டத்திற்கு முரணானது. ஜனாதிபதி என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லா சபைகளுக்கும் அவர் பொதுவானவர். மாத்திரமல்ல, இந்த தேர்தல் முறைகளை உருவாக்கியது பாராளுமன்றம். அந்த வகையில் ஒவ்வொரு சபைகளிலும் ஆளும் கட்சி என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற பொழுது அவர்கள் சிறுபான்மை கட்சிகளாக இருந்த காலங்களிலே அவர்களும் இரண்டொரு சபைகளை கைப்பற்றிய காலங்களிலும் அவர்களுக்கும் பணம் கிடைத்திருக்கிறது. நான் அமைச்சராக இருந்த காலங்களில் எந்த சபை என்று பார்க்கவில்லை, யாரும் எந்த கட்சியும் தலைவராக எந்த கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கலாம். உதாரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் நமக்கு நம்மளோ முரணான கட்சி என்றிருந்தாலும் கூட அந்த காலங்களில் நான் அமைச்சராக இருந்த பொழுது பொத்துவில், இலக்காமம், கல்முனை போன்ற எல்லா சபைகளுக்கும், நாடு முழுவதும் உள்ள எல்லா சபைகளுக்கும் உள்ளூராட்சி சபையில் கிடைக்க வேண்டிய அத்தனையையும் நாங்கள் கொடுத்தோம். குறிப்பாக இந்த பிராந்தியம் ஒரு முறையான அரசியல் தலைமையின் கீழ் முறையாக இலங்கை முழுவதும் உள்ளூராட்சி சபையிலே வேலை செய்து குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, எந்த இடமாக புத்திவிலாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் செய்து காட்டியிருக்கின்ற பொழுது இன்று நாடு இருக்கின்ற பஞ்சம் ஒரு புறம், உலகத்தினுடைய யுத்த பிரச்சனை இன்னும் ஒரு புறம், இன்னமும் போலிங் வருமா என்று, உண்பதற்கு கிடைக்குமா, டீசல் கிடைக்குமா என்ற அச்சம் மக்களிடையே பீதி நிறைந்திருக்கின்ற பொழுது இல்லை நாங்கள் அபிவிருத்திக்கு காசு தர மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு ஜோக் மாதிரி நாம் அதை நினைக்கலாம். என்ன காசு கொடுக்க போறாங்க? எல்லா அரசும் தான் காசு கொடுத்திருக்கிறது. ஆனால் தோல்வியின் விளிம்பிலே இருக்கின்றவர்கள் தோற்று விடுவோம் என்பதற்காக மக்களை பயம் காட்ட யோசிக்கின்றார்கள். அக்கரைப்பற்று மக்களிடமும் அட்டாளச்சேனை மக்களிடமும் வந்து நீங்க ஓட் போராடி நாங்க வேலை செய்ய மாட்டோம் என்று சொன்னா இங்க உள்ள மக்கள் நமக்கு தெரியும், அறிந்தவர்கள். மறைமுகமாக நிதி பற்றாக்குறை இருக்குங்கிறத அவங்களும் ஒத்துக்குறாங்க, அது நமக்கு விளங்குது. ஆகவே இப்ப அக்கரைப்பற்றை கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபைகள், அதனுடைய கட்டடங்கள், வீதிகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லாதால் அவர்கள் வந்தால் நாம் தேசிய காங்கிரஸை போன்றவர்கள் எதிர்க்கட்சிகள் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அது நீதிக்கு புறம்பாக பேசுகின்ற பேச்சு. அதை மக்கள் கணக்கெடுக்க போவதில்லை. போலி பிரச்சாரங்களை சிலர் செய்ய முடியும். உதாரணமாக காணிகள் கொடுப்பதாக வட்டமடுவை பேசியதை போன்று, வட்டமடுவில் அவர்கள் நடந்ததை போன்று நுரச்சோலையையும் பற்றி பேசுவார்கள். நாங்களும் அதில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம், அந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்று. எங்களுடைய பிரச்சனை நுரச்சோலையினுடைய 500 வீடுகளும் அந்த நிலங்களும் மாத்திரமல்ல. எங்களுடைய பிரச்சனை சிறுபான்மை மக்களுக்கான காணி பங்கீடு தொடர்பான ஒரு முக்கியமான உணர்வு, அதனுடைய அத்திவாரம். இதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா அரசியல்வாதிகளும் நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது நுரச்சோலைக்கு, நாங்கள் அதனை நம்புகிறோம். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அந்த தீர்ப்பை நுரச்சோலைக்கு மாத்திரம் நீங்கள் அமுல்படுத்த முடியாது, நாடு முழுவதும் அமுல்படுத்த வேண்டும். ஆகவே நாடு முழுவதும் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு காணி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நுரச்சோலை தான் அதற்கு ஆரம்பமாக இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எனவே ஜனாதிபதி அவர்களும் நுரச்சோலைக்கு தீர்வு காண்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், சிறுபான்மை மக்கள் எல்லோருக்குமான தீர்வாக அது இருக்கும் என்று. வெறுமனே
தேர்தலுக்காக எல்லோரும் சொல்லி போனதை போன்று சாய்ந்தமருதுக்கு பிரதேச சபை கொடுப்போம் என்று எழுதி கொடுத்து சொன்னதை போன்று ஒரு ஜனாதிபதி நாங்கள் நுரைச்சோல வீட்டை கொடுப்போம் என்று சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிவிட்டு போக முடியாது. அது ஆழமான பிரச்சனை. அப்படி பிழையான கருத்துக்களை அவர்கள் தேர்தலிலே வாக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான சில கருத்துக்களை யாரும் சொல்லுவார்கள். முழுக்க முழுக்க பொய்யை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். சொன்னதில் ஒன்றும் இன்னும் அவர்கள் செய்யவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒவ்வொரு ஊரினுடைய மக்களை பாருங்கள். சம்மாந்துறையில் ஜேவிபியில் தேர்தல் கேட்ட வாரியினுடைய மகன் ரிஷாட் அவரும் அந்த கூட்டத்திலே இல்லை. நான் ஏனதனை சொல்லுகிறேன் என்றால், மக்கள் புரியாமல் அறியாமல் வாக்கு போட்டுவிட்டு இப்பொழுது எல்லோரும் மிக கவனமாக உண்மையின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் யாரும் எங்களுக்கு சவாலாக இருக்க போவதில்லை என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் அதனை கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.